இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு ஓகே. நீங்கள் சப்போஸ் நல்லா இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரொம்பவும் முக்கியமான விஷயம், அதாவது ஆமாங்க, நம்ம ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடலாங்க. ஆடியன்ஸ் வந்து டார்கெட் இல்லைங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு டார்கெட்லாம் கிடையாது. அதாவது யார் வேணால் பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் எ எஜுகேஷ்னல் சேனல். ப்ளஸ் வந்து செல்ஃப் க்ரோத்து, அப்புறம் செல்ஃப் க்ரோத், பர்ஸ்னல் க்ரோத், ஃபைனான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸ் பற்றி எனிவே நான் வந்து ரிச் டாட் புவர் டாட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ரிச் டாட் புவர் டாட்டில் வந்துட்டு ஃபைனான்ஸ் பற்றி வரும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், அண்ட் வந்துட்டு ஒரே ஒரு நோக்கம்தான், வி ஆர் கோயிங் டு ரைஸ் டுகெதர். நான் மட்டும் வாழ்க்கையில் வளராமல் நீங்களும் என் கூட சேர்ந்து வளர போகிறீங்க. இதுதாங்க கான்செப்ட்டு. இப்போது இந்த வீடியோவை முடிச்சுருவோம், ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த லைஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அது வந்துட்டு மணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஓகேவா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்துட்டால் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழலாம். அதாவது இப்போது ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, பிடிச்சி போகிறவங்க விட்டுருங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல, உங்களுக்கு வேறு ஏதோ பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எதாவது பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்காக வேலைக்கு போங்க. போயிட்டு ஒரு என்ன பண்ணோன்னா, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்கள் பிஸ்னஸையோ இல்லை ஏதாவது ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த. நம்ம ரிச் டேட் புவர் டேடில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்டு மணி பற்றி. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம புக்கோட சீரீஸ் வீடியோவில் பார்ப்போம். சாப்டர் பை சாப்டர், அதில் வந்து 9 சாப்டர்ஸ் இருக்குது. 9 சாப்டரும் நான் வந்து தனித்தனியாக ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, தெளிவாக புரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் வந்து ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.